பிரபஞ்ச சக்தியை பெறும் விதம். நாம் பிரபஞ்ச சக்தியை எப்படி பெற வேண்டும் என்பதை விளக்குகிறோம். அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு முன் பிரபஞ்சம் என்பது இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கும் சக்தி நமக்கு சாதகமாக இருக்கும். அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பிரபஞ்சத்துக்கு நன்மை தீமை என்று இல்லை, எல்லாமே நன்மை தான். நம்ம கேட்குறத நன்மையாகவே கேட்க வேண்டும். பிரபஞ்சத்துக்கு இது நன்மை இது தீமை என்று தெரியாது. ஏன்னா நன்மை தீமையை பிரித்தது மக்கள், பிரபஞ்சம் கிடையாது. இயற்கை எல்லாத்துக்கும் பொதுதான். ஆனால் மனிதன்தான் சட்டத்தினாலும் மற்றதினாலும் பிரிந்து கிடக்கிறான். ஆகவே பிரபஞ்சத்தை தான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நன்மையை மட்டுமே கேட்க வேண்டும். ஆகவே அதனால தான் பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்கிறாங்கண்ணே. பிரபஞ்சம் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளும், அதைத்தான் செய்யும். நீ தவறாக மாறுதலாக கேட்டுவிட்டால் அது மாறுதலாக கொடுத்து விடும். ஆகவே தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது பிரபஞ்சத்தை எப்படி பெறுவது என்பதை பார்ப்போம். வடகலை, இடகலை, பிங்கலை என்று 3 இருக்கிறது மூச்சு விடுவது. அதை முதல்ல வடகலையில் இழுக்கணும், இடகலையில் விடணும். ரெண்டாவது இடகலையில் எடுக்கணும், வடகலையில் விடணும். பிறகு 2 மூச்சையும் ஒன்று போல இழுத்து கொஞ்ச நேரம் அடக்கி வச்சு நாம் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை, எளிதான பயிற்சி. மனதை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்ச சக்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நெத்திப்பொட்டை நினைத்து நீ நினைத்தால் அங்கிருந்து சக்தி உனக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி சக்தி வந்து நீ சக்தியால் நிரப்பப்பட்டு விட்டாய் என்பதற்கு ஒரு அறிகுறி இருக்கிறது. உன் உடம்பு அப்படியே சிலுக்கும். அதை நீ பிரபஞ்ச சக்தியை பெற்றுவிட்டால் அப்படி ஒரு சிலுப்பு கொடுக்கும். ஆக நீ பிரபஞ்ச சக்தியை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம். ஆகவே இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றுவிட்டு நீ நன்மைகள் பல செய்யலாம். நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் என்றால் நீ நினைத்தபடி கொடுக்காது. உனக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு தான் பிரபஞ்ச ரகசியம் இருக்குது. நீ கேட்டதை அப்படி டைரெக்டாக கொடுக்குதானா நீ கேட்டது கிடைக்கும். ஆனால் அது எந்த லைன்லேருந்து எப்படி கிடைக்கும்னு தெரியாது. இதுக்கு உண்டான விளக்கங்கள் அடுத்த பதிவில் நான் தருகிறேன்.